லன்ச் டைம். ஆக்சுவலி நிறைய நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு. பட் தென் ஐ ரிமெம்பர் நேற்று நைட் நான் க்ரீன் மூங் சோப் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம் சாலட் மாதிரின்னு. பட் பண்ணல. ஸோ அதே இப்போ நான் லஞ்சுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா நான் ஒரு பன்னீர் பிரியாணி எப்பவுமே பண்ணுவேன். அதில் பன்னீருக்கு பதிலாக நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் குக். நான் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டு ஜீரா போட்டு ஹீட் ஆகிட்டோன்னா கொஞ்சம் ஆனியன்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோன்னா மிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டர்மரிக், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் போடல. அப்புறம் எல்லாமே வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஸோ தட் அது கொஞ்சம் வேகும். அப்போ தான் ரொம்ப இல்லை, 2-3 மினிட்ஸ் தான். அப்புறம் நான் மூங்கு ஆல்ரெடி வந்து விசில் விட்டுட்டேன் குக்கரில் கொஞ்சம். ஸோ ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுக்கோங்க போதும். அப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் ஆட் த சோக்ட் பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஆச்சும் நான் சோக் பண்ணுவேன் அதை வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் 1:2 ரேஷியோவில் வாட்டர் விடுவேன். 1 cup ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 cups ஆஃப் வாட்டர் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே நீங்கள் போய் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இன் 10 to 15 minutes இட் வில் பி குக்ட். ஃபைனலாக நிறைய கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த 1 pot க்ரீன் மூங் பிரியாணி ரெடி. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.